ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 37 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 36 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல 37 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. பாருங்க, கீழ்காணும் படத்தில் உள்ள மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை. சோ செவ்வகங்களோட எண்ணிக்கை, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த கொஸ்டின் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்னதெல்லாம் கவுண்ட் பண்ணிடலாம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அடுத்து 9, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10, அதுக்கப்புறம் இங்க இருந்து பாருங்க 11. ஓகேவா? இது வரைக்கும் 11 ஆச்சா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன வரும்? இந்த அடுத்து இங்க பாருங்க 11, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13. ஓகேவா? 13, அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 14, அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 15. ஓகேவா? சோ அடுத்து என்ன வரும்? 15, அதுக்கப்புறம் இந்த பெருசு இருக்கு இல்லையா? சோ இத பாத்தீங்க அப்படின்னா 16, அதுக்கப்புறம் பாருங்க 16. ஒரே நிமிஷம், இதை அழிச்சுக்கிறேன். 16, அதுக்கப்புறம் இந்த இது பாருங்க 16, 17, அதுக்கப்புறம் இந்த இது பாத்தீங்க அப்படின்னா 18. ஓகேவா? 18, அடுத்து என்ன வரும்? ஒரே நிமிஷம் இருங்க. 18, அதுக்கப்புறம் இந்த ஃபுல். ஓகேவா? சோ இந்த கடைசி வரைக்கும் இங்க இருக்கு இல்லையா? இந்த கடைசி வரைக்கும் 19. ஓகேங்களா? சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இதுல 19 இருக்கு. ஓகேங்களா? சோ மொத்த செவ்வகங்களோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 19. சோ தெளிவா ஒவ்வொன்றையும் கவனிச்சு போடுங்க. இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா ஷார்ட்கட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு லிங்க் வருது இல்லையா? சோ அப்படி போடும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சோ அதனால எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம முதலே அதை எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதுதான் எடுக்கணும். ஓகேவா? சோ இது 19. அப்ப இதுக்கான ஆன்சர் 19. ஓகேவா? சோ எந்த மாதிரி எடுக்கிறோம் அடுத்தடுத்து கரெக்டா வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கூட்டிட்டே போங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணாம நீங்களா போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம், கரெக்டாவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வருவது என்ன? c plus y, d plus x plus 1, e plus w plus 2, f plus v plus 3. அடுத்து என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு கீழே ஒன்னா நான் எழுதிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, c plus y, d plus x plus 1, e plus w plus 2, f plus v plus 3. அடுத்து என்ன பாருங்க? C D E F. அடுத்தடுத்த லெட்டர் இருக்கா? எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? ஜின்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா y x w v. அப்ப ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ரிவர்ஸ்ல அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? u அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து சோ GU வர்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இருந்தாலுமே நம்பர் பார்த்துக்கோங்க. பாருங்க, இங்க 0 இருக்கிறதா அர்த்தம். 0 விட்டாலும் ஓகே தான். ஓகேவா? சோ அப்ப 1 2 3, அடுத்து என்ன வரும்? 4ன்னு வரும். சோ GU4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க அந்த நம்பர்ஸ் ஆகட்டும் லெட்டர்ஸ் ஆகட்டும் எதுவா இருந்தாலுமே அதோட ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட எண்ணை சேர்க்க 4 -8 -16 -32 64 எக்ஸெட்ரா. சோ இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. பாருங்க, 4 -8 -16 -32 64. அடுத்து என்ன பாருங்க? இதோட வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ். இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா வித்தியாசத்தை பார்க்கறதோட மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க, -2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா -8, இத 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா -16. ஏன்னா மைனஸ் இருக்கு இல்லையா? நம்ம மைனஸால பெருக்கும் போது மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும், இங்க வராது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா -2ஆல பெருக்கி, ஒரே நிமிஷம் இருங்க, இது வந்து +2ஆல பெருக்கிருக்காங்க. ஓகேவா? சோ -2 +2, அடுத்து +2, அடுத்து பாத்தீங்கன்னா -2ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, -2 +2, அதுக்கப்புறம் இதை ரிப்பீட் பண்ணி +2 -2. அப்ப என்ன வரும்? அடுத்து இதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. -2 அப்படிங்கறதால பெருக்குனீங்க அப்படின்னா -128ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வெறும் 2ஆல பெருக்குனீங்கன்னா 128 ஆப்ஷன்ல இருக்கு, ஆனா இது கிடையாது. ஓகேவா? சோ அப்ப எப்படி எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் இப்போ இது ஏபின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து பிஏ, அடுத்து ஏபி, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஏபி அடுத்த ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப பிஏ அடுத்து ஏபி அந்த மாதிரி போகுது. சோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா -128.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பகடை உருட்டப்படும் போது 3ற்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு. ஒரு பகடையை தான் உருட்டுறாங்க, அப்ப அதுல என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3க்கு மேல, 3 இன்க்ளூட் பண்ணல, 3க்கு மேல் அப்படிங்கறதால 4, 5, 6 விழறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த வாய்ப்புகள் 3, மொத்த வாய்ப்புகள் 6. சிம்பிளிஃபை பண்ணுங்க, 1/2ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/2. சோ 3 விழுவதற்கான வாய்ப்பு இல்ல, 3க்கு மேல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 3 இன்க்ளூட் பண்ணணும். இந்த இடத்துல 3 விட்டுட்டு 3க்கு மேல அப்படின்னு சொல்றதால நம்ம 3 விட்டுட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 69, 55, 26, 13, 5 என்ற வரிசையின் தவறான எண்ணை கண்டுபிடிக்க. சோ ஆட் மேன் அவுட். ஓகேங்களா? சோ இருக்கிற ரிலேஷன்ல ஏதோ ஒண்ணு தவறா இருக்கு, அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, 69, 55, 26, 13, 5. ஓகேவா? சோ இதுக்கான வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 14 அப்படின்னு வரும். சோ இதுக்கான வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வராது. சோ அப்ப எப்படி எடுத்திருக்காங்கன்னா 6 × 9 என்ன வரும்? 54ன்னு வரும். அது கூட 1 கூட்டி 55ன்னு போட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அத அதாவது இருக்கிற அந்த டிஜிட் குள்ளேயே பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பண்ணுங்க, 5 × 5 + 1, 5 25 + 1 26. அடுத்த லெட்டர், அடுத்த நம்பர் கிடைக்குதா? அப்ப 2 × 6 + 1 என்ன வரும்? 12 + 1 13. 1 × 3 + 1, 3 + 1 4. அப்ப 4ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கடைசியா 5ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல தவறான எண் என்ன அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஒரு ரிலேஷன் என்ன அப்படிங்கறத அந்த கொடுத்திருக்க நம்பர்ஸ்குள்ள கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் கேட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தவறானது கேட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன் கட் ஆகும். ஓகேங்களா? சோ தவறா இருக்கும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ அதுதான் ஆட் மேன் அவுட், குரூப்ல டூப்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இதுக்கான 5 கேள்வியும் நீங்க பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.